ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி பிரசாத் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை மாதத்துடைய 2வது நாள். இன்றைக்கி என்னோடய டே 3:30க்குள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரும்போது மணி பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சு. சரி, ஓகே, வாசல் தெளித்து கோலம் போட்டு அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு வெளியே வந்தோம். அப்படின்னா என்னோடய 2 குழந்தைகளும் பாருங்கள் எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணுறாங்கன்னு. நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாதம் முழுவதும் மஞ்சள் தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக நான் சாணம் கரைச்சி ஒரு பக்கெட்டில் வச்சுருப்பேன். அதிலிருந்து நான் எந்த பக்கெட்டில் வாசல் தெளிக்கிறேனோ அதிலிருந்து ஒரு கப்பு எடுத்து ஊற்றிட்டு அப்படி தான் நான் வாசல் தெளிப்பேன். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். மற்ற நாள் மஞ்சள் தண்ணி தெளிப்போம். இந்த கார்த்திகை மாதம் இல்லையா, தெய்வங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாள், சிறப்பான மாதம்னே சொல்லலாம். அதனால் நான் சாணி கரைச்சி வச்சு அதை அந்த மாதிரி இப்படி தான் நான் பண்ணுவேன். இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திகை தீபம் வரப்போகுது. அடுத்த மாதம் டிசம்பர் 3ஆம் தேதி வரப்போகுது. அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. நிறையா பெண்கள் நாங்கள் மாதவிடாய் ஆகிட்டோம், அதனால் எங்களால் பண்ண முடியல, வீட்டில் குழந்தைங்க தான் இருக்காங்க, ஹஸ்பண்ட் தான் இருக்காங்க, அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஒரு பொருள் இருக்குது. நான் இன்றைக்கி தான் அந்த பொருள் டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ரு பண்ணது தான், நாளைக்கு கைக்கு வந்துடும். நாளைக்கு வந்த உடனே அது என்ன பொருள் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது ஜென்ஸும் பண்ணலாம், குழந்தைகளுக்காகவும் நீங்கள் அதை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க, அதனால் பண்ண முடியாது, குழந்த கையில் நெருப்பு பட்டுரும் அப்படின்ற பட்சத்தில் அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் என்னன்றதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், எங்கள் 2 குழந்தைகளும் வாசலில் கோலம் போடுறதுக்குள்ளே இது டப்பாவில் என்னமா வச்சுருக்கீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கார்த்திகை 2வது நாள். இந்த நேற்றும் இன்றைக்கும், அதாவது 2 நாளுமே எங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்றவங்க நாளைக்கு அமாவாசை தொடங்குது. அதாவது நாளைக்கு 19/11/2025 அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை மதியானம் 12:30லேருந்து அடுத்த நாள், அதாவது வியாழக்கிழமை 20/11/2025 மதியானம் அதே 12:30 மணி மட்டும் அமாவாசை இருக்குது. அந்த அன்றைக்கி கூட நீங்கள் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடலாம், குலதெய்வத்தையும் வழிபடலாம். ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தெய்வங்களுக்குரிய சிறப்பான மாதம்னு சொல்லலாம். அதாவது நேற்றே பார்த்திங்கன்னா பிரதோஷத்தோட, அதாவது சிவபெருமானுக்குரிய நாளில் கார்த்திகை மாதம் தொடங்கியிருக்கு. பெண்கள் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தம் பூஜை பண்ண முடியலை அப்படின்றவங்க கூட இந்த கார்த்திகை மாதம் நடக்குது இல்லையா, இந்த கார்த்திகை மாதத்துலையாவது காலையில் அதிகாலையில் எழுந்துருங்க. உங்களால் 5 மணிக்கு தான் முடியும் அப்படின்னா 5 மணிக்கு எழுந்திரிங்க. ஒரு மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்குள்ளே எழுந்திரிச்சு இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் போடுங்க. வாசலில் ஒரு 2 அகல் விளக்கு வைங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு விடியற்காலை பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம வாசலில் தீபம் ஏற்றி வைக்கிறோம். நம்ம ஏற்றி வைக்கிற தீபம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதமாக இருக்கும். அப்படின்றனால தான் இதை மாதம் முழுவதுமே ஃபாலோ பண்ணுவாங்க எல்லோரும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் சொல்லவே வேணாம். பின்வாசலில் விளக்கு இருக்கும், முன் வாசலில் விளக்கு இருக்கும், மாட்டுக்கொட்டாயில் விளக்கு போட்டு வச்சுருப்பாங்க. அதுக்குன்னே பார்த்திங்கன்னா வீடு கட்டும்போதே மாட விளக்குன்றது ஒரு செவுத்துலேயே அவங்க அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலையில் தீபம் எரியாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் தீபம் போட்டிருப்பாங்க பாருங்கள். அப்படி ஒரு சிறப்பான மாதம் இந்த கார்த்திகை மாதம்.
இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து மாட விளக்கு ஸ்டாண்டு மாதிரி வச்சு யாருமே வீடு கட்டுறதில்ல. ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடர்ன் லைஃப்க்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். மாட விளக்கு ஸ்டாண்டு வந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை எங்களுக்கு வந்து அந்தக்கெல்லாம் வசதி இல்லை, அதனால் எங்களால் பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து நீங்கள் எப்பயும் போல் நிலைவாசலுக்கு கீழேயே வச்சு பண்ணலாம். நீங்கள் இங்கே தான் வச்சு பண்ணணும் அப்படின்றத வந்து கட்டாயமும் கிடையாது. எந்த தெய்வங்களும் வந்து நமக்கு நீங்கள் இந்த இடத்துல தான் பண்ணணும், அதுதான் முறை அப்படின்றது யாரும் சொல்லவும் கிடையாது. நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அகல் விளக்கில் ₹1 கொடுத்து ஒரு அகல் விளக்கு வாங்கி அதில் சுத்தமான எண்ணெய் வச்சு ஒரு பஞ்சு திரி போட்டு நம்ம விளக்கு ஏற்றி நம்ம குலதெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி, நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டாலும் சரி, கண்டிப்பாக கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை வந்து எல்லா பெண்களும் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில் வந்து ஒரு 5:30 மணிக்குள்ளேயாச்சும் தீபம் போட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சாயங்காலம் வந்து நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், அதனால் எங்களால் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து காலையில் ஒரு நேரம் மட்டும் விளக்கு போட்டு சாமி கும்பிடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு 2-3 நாள் எந்திரிச்சு பழகிட்டீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து நீங்களே வந்து ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பிரபஞ்சமே நம்மளை வந்து எழுப்புற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் உடனே வந்து வாசலில் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து, வீடு வந்து காம்பவுண்டு வீடு தான், கேட் லாக்கில் தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நிலைவாசல் கதவு மட்டும் திறந்து நீங்கள் ஒரு 2 அகல் விளக்கு வந்து தனித்தனியாக வச்சும் நீங்கள் தீபம் போடலாம். இல்லை 5 முக விளக்கு சின்னதாக இருக்கு இல்லையா, குத்து விளக்கு மாதிரி, இப்போல்லாம் மண் விளக்குலேயே கிடைக்கிது, அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு கூட விளக்கு போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 5 முக தீபம் மண் விளக்கில் தான் நான் கார்த்திகை மாதம் எப்பயுமே வாசலில் வச்சு போடுவேன். இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா பயங்கர காற்று. நேற்று கூட உண்மையாக வச்சுருந்தேன். அது ஷார்ட்ஸ் வீடியோலையும் கொடுத்துருப்பேன் பாருங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர காற்று, லைட்டாக மலைச்சாரல். அதனால் இன்றைக்கி வாசலில் விளக்கு எரியவே இல்லை. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், சுத்தமாக முடியல. நடுவில் இவங்களும் வேறு என்ன பண்ணுறீங்கன்னு நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. எனக்கு வேறு கோபம் வேறு வந்துருச்சு. விளக்கில் வாய் வச்சுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வேறு வந்துருச்சு. அதனாலேயே கோபத்தில் இந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து விட்டுட்டேன். அப்போயும் நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. நம்ம பின்னாடியே தான் காலையில் 3 மணின்னு இருந்தே நான் எங்கெல்லாம் போவேனோ அங்கெல்லாம் வருவாங்க. ரொம்ப சுட்டித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் சமாளிக்கவே முடியலை. நாளைக்கு அமாவாசை தொடங்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் நாளைக்கு காலையிலே வந்து வீடு வாசலெல்லாம் கூட்டி தொடச்சி விட்டுருங்க. நல்லபடியாக குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களான எல்லாத்தையும் வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நாளைக்கும் என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. நம்ம தமிழ் கடவுளான முருக கடவுளுடைய மாதம் இது, கார்த்திகை மாதம். அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கும் மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து எல்லோரும் சபரிமலைக்கு போயிட்டு வர காலம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் வந்து காலையில் அதிகாலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிட பழகிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா என்னாலேயே வாசலில் விளக்கு தீபம் பொருத்த முடியல. அதனால் வீட்டுக்குள்ளேயே வச்சு சரி வீட்டுக்குள்ளேயே பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே பண்ணி முடித்தாச்சு. நாளைக்கு தான் என்னுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அந்த வேண்டுதல் என்னன்றது வேண்டுதல் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். சப்போஸ் நானே மறந்துட்டாலும் வீடியோஸ் பார்க்குற நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஞாபகப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு. கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குழந்த வந்து நானும் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள வீடியோ ஷூட் பண்ண முடியல. லாஸ்ட்டாக வந்து
தூப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அவங்களையும் எடுத்து அவங்களுக்கும் வந்து கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு திருநீர் வச்சு விட்டேன். நாளைக்கு வந்து கார்த்திகை அமாவாசை. நான் என்னென்ன பூஜை பண்ணேன் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோஸை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எந்த விதமான மேக்கப் ஐட்டம்ஸும் வாங்கி வச்சு நம்ம வந்து வீடியோஸ் போடுறதில்ல. நேச்சுரலாக நம்மள்கிட்ட என்ன இருக்கோ, அதாவது என்கிட்ட நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டுமே வச்சு தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதனாலேயே நிறையா பேர் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணுறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நல்லா இருப்போம். எல்லாரும் கண்டிப்பாக நல்லா இருப்போம் நம் முருகன் அருளால். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.